திரு ஜென்ராம், இந்த முரண்கள் எப்படி பாக்குறீங்க? இரண்டு கட்சிகளுக்கும் கூட்டணி தொடரணுங்கிற தேவையும் இருக்கு, அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்ட கருத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அதாவது இரண்டு விதமாக அணுகலாம்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை நேரடியாக கட்சியில் தொடர்பு இல்லாமல் வெளியிலிருந்து பார்க்கும்போது இரண்டு விதமான பார்வைகள் வருது. ஒன்று அந்த தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல், அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னொன்று அதை ஒட்டி வரக்கூடிய என்னுடைய பார்வையை முதல்ல சொல்லிடுறேன். அதிமுக ஒரு தீவிரமான அடையாள சிக்கலுக்குள்ள சிக்கி இருப்பதாக உணர்றேன். அது திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி அப்படின்னு அதை பார்க்கணுமா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் அப்படின்னு பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு அடையாள சிக்கலுக்குள்ள அதிமுக சிக்கி இருக்கிறது. அது தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கும் முன்னாள் அமைச்சர்களுடைய உணர்வுகளுக்கும் இடையில ஒரு இடைவெளியாக இந்த கேள்வி வர்றதாக எனக்கு தோணுது. அதுல அந்த இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்கு சில முன்னாள் அமைச்சர்கள் முயற்சி செய்யறாங்க. அதுலதான் கடம்பூர் ராஜுவும் செங்கோட்டையனும் வர்றதாக தெரியுது. வேறு சில முன்னாள் அமைச்சர்கள் வேறு பல நலன்களை கருத்தில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அரசியல் சார்ந்துதானே இருக்கு, கருத்தியல் சார்ந்து சிக்கல் இருக்கிறதா வெளிப்படல இது வரைக்கும். அதாவது அதுல நமக்கு அண்ணன் சுப்புரத்னம் உட்பட பலர் இந்த பிப்ரவரி 3ஆம் தேதி பேசிய பேச்சு அண்ணாவின் வழிவந்த இயக்கமாக தீவிரமாக பேசினார்கள். நான் அவரோட ஒரு தொலைக்காட்சியில பங்கேற்றேன். அவர் பிப்ரவரி 3ஆம் தேதி தான் நினைக்கிறேன். அவர் ரொம்ப தீவிரமாக அண்ணா முழுக்க அன்று அவருடைய பேச்சுல அண்ணா தான் இருந்தார். அந்த பாதை ரொம்ப தெளிவாக ஓபிஎஸ் அணியே ஒரு தன்னுடைய பாதையை தீர்மானித்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இன்று பேசக்கூடிய பொருள்ல பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியால தான், அந்த அரசால தான் அந்த 4 வருட ஆட்சியே பூர்த்தியானது அப்படிங்கிற கருத்தையும் அவர்கள் மூலமாக கிடைத்த பலன்களையும் இன்று அவரே சொல்றதை நான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்குள்ள கேட்கிறேன். அந்த அடையாள சிக்கல் தவிர அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுகவினுடைய பெரும்பான்மையை, அதிமுக தான் பெரிய கட்சி என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறதா, அந்த இடத்திலேயே முரண்பட்ட தகவல்கள் பாஜகவிடம் இருந்து வருகிறது. அது அதிமுக அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, அதிமுக தான் பெரிய கட்சி, கூட்டணிக்கு தலைமை வகிக்குதுன்றத தேர்தல் கூட்டணிகள் 2024 தேர்தல் வரைக்கும் தான் அதை சொல்லுவாரா இருக்கும். 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாட்டளவுல, இந்திய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டு அளவுல அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வானதி சீனிவாசன் அதான் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு தானே பேச முடியும். எல்லா கூட்டணிகளும் அப்படித்தானே, திமுக கூட்டணியோ அல்லது அதிமுக கூட்டணியோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி சூழல்ல யாருக்கு வலு இருக்கிறது, யாருக்கு அதிகாரம் இருக்கு, அல்லது யார் இதுல முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாங்கிறத பற்றி தான். 2 வருடங்கள்ங்கிறது நாளை மறுநாள் இல்ல, அது நாளையே நீண்ட காலம் இல்ல, நாளையே வந்துரும். இன்னைக்கு உண்டான சூழலுக்கு 2024 மக்களவை தேர்தலை வச்சு அவங்க பேசலாம். 2026 பற்றி அதிமுக கவலைப்பட்டு தானே தீரணும். அந்த அடிப்படையில் அவங்க பார்க்கும்போது ஏப்ரல் 14 இருந்து சுற்றுப்பயணம் யாரை வலுப்படுத்த நிறைய ஒன்றிய அமைச்சர்கள் இங்கு படையெடுக்கிறார்கள், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொருவர் வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் திட்டமிடல் செயல்படுத்துதல் எல்லாம் வரும்போது ஒரு கட்சியை வலுப்படுத்துறது அடிப்படையான ஒரு வேலை தானே ஒரு தலைவர். கண்டிப்பா கட்சியை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் தான். அவங்க அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது அவசியம் தான். அதனுடைய விளைவு என்னன்னு அதிமுக யோசிக்கும்ல. அந்த விளைவு நம்மை மட்டுப்படுத்தி அவர்கள் வளர்றதுக்கு முயற்சி செய்கிறார்களோ அப்படிங்கிற எண்ணத்தை அவர்களுக்குள்ள தோற்றுவிக்கிறது என்றால் அவர்கள் சில உண்மைகளை பேச தொடங்குகிறார்கள் அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன். அந்த சில உண்மைகள் நீங்க சரியாக சொன்னீங்க, உண்மைகள்ல பலவிதம் இருக்கு அப்படின்னு. ஆனா பெரும்பாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை பொதுவான உண்மைகள் எல்லாம் இல்ல. நாம் விரும்பும் உண்மையை நாம ஏற்றுக்கொள்கிறோம். நாளை இந்த உண்மைகள் நம்ம கண்ணு முன்னால இருக்கும்போது நாம் விரும்பும் உண்மையை நாம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மாதிரி அது பல நேரத்துல உண்மையாவும் இருக்காது. நாம விரும்புறதுனால உண்மைன்னு நாம நம்பிடுவோம். ஆமா ஆமா, நம்ம விரும்புவதையே நம்ம அடையாள சிக்கல்ல இருக்கு அதிமுக. இந்த மாற்றி இருவேறு குரல்கள் அதிமுக இருந்து வருது. கே.பி. முனுசாமி ஒன்று பேசினார், செங்கோட்டையன் ஒன்று பேசினார்னு சொன்னா எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிகழ்வுகள் எக்கச்சக்கமா இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்கள் காலத்துக்கு பிறகு அதெல்லாம் இல்லன்ற, ஜெயலலிதா காலத்துல மட்டும்தான் அது அந்த பாதை மாறியது. எதிர்க்க வேண்டியவர்களை அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் அவரே நேரில் எதிர்த்தார். அவங்க நரசிம்மராவை அடிக்கணும்னா கொள்ளையர்கள், வடநாட்டில இருந்து கொள்ளையர்கள் இங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு நேரடியாக
குற்றம் சாட்டினாரு. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த கொள்ளையர்கள்லாம் விரட்டிட்டு அவங்க வடநாட்டுக்கு போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கு உள்ள வலிமையானவர்களையும் கை வைக்கிறதுக்கு அவங்க தயங்கியதே இல்லை. அதை இரண்டாம் கட்ட தலைவர்களை வச்சு முதல்ல எதிர்த்து பேச வச்சு அவர்கள் எதிர்வினை வரும்போது சமரசம் செய்து வைக்கிற தலைமை பொறுப்புல தான் பலரும் இருக்கிறாங்க. அதுதான் நேரடியா அது அவங்க எடுத்தாங்க. மலைச்சாமிய பாஜகவோடு கூட்டணி வரலாம், ஏன்னா குஜராத் சிஎம்மும் தமிழ்நாடு சிஎம்மும் நண்பர்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த நாள் கட்சியை விட்டு ஜெயலலிதா அனுப்புனாங்கல்ல, அந்த மாதிரி சுப்ரத்னம் ஐயா சொன்ன மாதிரி அது ராணுவ கட்டுப்பாடோடு இப்ப இல்ல. அதே சமயம் ஜனநாயக பூர்வமாகவும் இல்ல. ஜனநாயக பூர்வமாக அதிமுக இந்த 4 ஆண்டுகள்ல இருக்குதா? அன்வர் ராஜா என்னன்னாரு, உங்களோட இப்ப விவாதங்கள்ல இடம்பெறக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசி பழனிசாமி கட்சியில இருந்து நீக்கினார் திரு எடப்பாடி பழனிசாமி. இதே போல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், பேச்சு சுதந்திரத்துக்காக பேச்சுரிமைக்காக அவங்க யாரையும் விட்டு வைக்கல. அப்படி இருக்கும்போது அந்த வாதங்களும் இல்ல. அப்ப அந்த இடத்துல அவர் உறுதியா முடிவெடுக்கிறார், ஜெயலலிதா மாதிரி இருக்கார் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா. அப்போ நான் சொல்றதை மீறி ஒரு கருத்து வருதுன்னா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற 2 உண்மைகளும் அங்க நான் திரு சுப்ரத்ரா அவர்களுக்கு கேட்கிறேன். கடைசியா திரு ஓ ராஜா வரைக்கும் நீக்கப்பட்டார் இல்ல, திரு ஓ ராஜா வரைக்கும் நீக்கப்பட்டார் சார். திரு ஓ ராஜா வரைக்கும் அவரை பாதிக்கிற மாதிரி அவரை பாதிக்கிற மாதிரி கருத்து வந்தா சரி, ரைட், நம்ம பேசலாம். நான் திரு மணிகண்டன், ஒரு அடையாள சிக்கல்ல அதிமுக சிக்கிட்டு இருக்கா, பாதிப்பது போல் கருத்து வந்தால் நான் வர திரு சுப்ரத்